Hi friends, today classல மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பும் ஒரு திலகம் ஷேப்பும் ட்ரா பண்ணிக்கிட்டு சென்டரில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அந்த ஹார்ட் ஷேப்பை சுற்றி அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் சென்டரில் லைன் போட்டிருக்கோம்ல அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாதி முடித்த அப்புறம் மீதி பேலன்ஸை அப்புறம் தான் முடிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டரில் அந்த லைனில் ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் செயின் ஸ்டிச்சோட கொஞ்சம் லாங்காக செயின் போடணும். அந்த அவுட்லைன் ஹார்ட் ஷேப் அவுட்லைனுக்கு வெளியிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்து முடிக்கும் போது வெளியில் தான் முடிக்கணும். இந்த மாதிரி வெளியில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் மேலே கொண்டு போகும்போது ஏற்கனவே நம்ம லாங்காக செயின் ஸ்டிச் போட்ட அந்த செயின் ஸ்டிச் எதில் நம்ம ஹோல் எடுத்தோமோ அதுக்கு நேராக தான் நம்ம வந்து ஹோல் எடுக்கணும். ஹோல் எடுத்து அந்த லைனில் எத்தனை ஹோல் நம்ம எடுத்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதுக்கு நேரையே நம்ம ஹோல் எடுத்து லைன் போடணும். லாஸ்ட்டு அந்த மேலே வரைக்கும் அதே மாதிரி தான். இதே மாதிரி அந்த ஹோல் எங்கே எடுத்தோமோ அந்த ஹோலில் தான் மறுபடியும் அதுக்கு நேராக தான் நம்ம எடுக்கணும். அப்புறம் வந்து லாஸ்ட்டு வந்து பாதியில் தான் வரும், பாதியில் தான் முடியும். அது பிரச்சனை இல்லை. அதில் ஒரு லாக் போட்டுட்டு அப்புறம் மேலே ஒரு அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு அப்புறம் கீழே கொண்டு வரும்போது அதே மாதிரி தான் ஹோல் எங்கே நம்ம அதுக்கு முந்தின லைனில் எங்கே செயின் ஸ்டிச் ஹோல் எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஹோல் எடுத்து கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வரும்போது அப்படி தான் லாஸ்ட்டு முடியும் போது பாதியில் முடியும். அது பிரச்சனை இல்லை. அது முடிஞ்ச அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்புறம் அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போட்டால் தான் ஃபினிஷிங் வரும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஹோல் வருதோ அதே நேருக்கு தான் நம்ம வந்து அடுத்த செயின் எடுக்கணும். இந்த க்ரீன் கலர் த்ரெட்டில் அப்படி எடுக்கணும். மொத்தம் நான் 4 லைன் போடுறேன். அடுத்த கலரும் 4 லைன் தான் நம்ம போட போகிறோம். 4 லைன் போட்டால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் நல்லாயிருக்கும். 3 லைன் போட்டால் 3 லைன் லாஸ்ட் இந்த ஃபுல்லாக இந்த ஷேப்பு முடிக்கிற வரைக்கும் 3 லைன் போடணும். இல்லாட்டி 5 லைன் போடதா இருந்தால் 5 லைன் போடணும். நான் 4 லைன் வச்சு போடுறேன். அப்புறம் இது நாட் போட்டுட்டு அப்புறம் வேறு இன்னொரு கலர் எடுக்கணும். இன்னொரு கலரு வந்து நான் வந்து எல்லோ கலர் எடுக்கிறேன். எல்லோ கலர் எடுத்து வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவுட்லைனுக்கு வெளியிலேருந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஹோலில் வந்து ஒரு லைனில் உள்ள ஹோலில் தான் அடுத்த லைன் வந்து ஹோல் வந்து எடுத்தோம். ஆனால் அடுத்த கலர் எடுக்கும்போது அந்த எங்கே ஹோல் எடுத்தோமோ அந்த ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்தோமோ அதுக்கு சென்டரில் இருந்து அடுத்த ஹோல் எடுக்கணும். அந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான். அந்த க்ரீன் கலர் லைனில் அந்த லாங்காக செயின் ஸ்டிச் எடுத்ததுக்கு சென்டரில் ஒரு ஹோல் எடுத்து அந்த மாதிரி எடுத்து லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் எப்பவும் போல் அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து அதுக்கப்புறம் மேலே கொண்டு வரும்போது அந்த எல்லோ கலர் லைனில் எங்கே ஹோல் எடுத்தோமோ அதே இதில் தான் ஒரு ஹோல் எடுத்து நம்ம 4 லைன் ஃபினிஷ் பண்ணணும்.
லெஃப்ட் சைடு எல்லோ கலர் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், மேலே இருந்துனாலும் எப்படினாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சைடு நம்ம போட்ட மாதிரியே தான் அந்த க்ரீன் கலர் லைன் ஹோல் எங்கே எடுத்தோமோ அந்த செயினுக்கு சென்டரில் இருந்து தான் நம்ம இங்கே செயின் ஸ்டிச் வந்து அடுத்தடுத்து செயின் ஸ்டிச் வந்து ஹோல் எடுத்து நம்ம வந்து போடணும். அதே மாதிரி முடிக்கும் போது அதே மாதிரி தான் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு வந்து அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே திரும்ப திரும்ப கீழே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து அந்த எல்லோ கலர் த்ரெட்டில் நம்ம எங்கே ஹோல் எடுத்தோமோ அதே நேராக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அப்படி எடுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்து 4 லைன் கரெக்டாக 4 லைன் போட்ட அப்புறம் அடுத்து க்ரீன் கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்து இதே மாதிரி தான் அந்த ரைட் சைடு க்ரீன் கலர் வச்சு 4 லைன் போட்டுட்டு லெஃப்ட் சைடு க்ரீன் கலர் வச்சு 4 லைன் போட்டுட்டு இந்த ஹார்ட் ஷேப்பு ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஸ்டிச் வந்து ஹார்ட் ஷேப் ஃபுல்லாக போட்டு முடித்த அப்புறம் அவுட்லைன் வந்து கண்டிப்பாக க்ரீன் கலரை வச்சு அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்த அப்புறம் நல்லாயிருக்கும். ஹார்ட் ஷேப்புக்கு போட்ட மாதிரியே திலகம் ஷேப்புக்கு நீங்கள் ஓனாகவே போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.